ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை யாது? இப்போ இந்த கொஷின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வந்துட்டு அந்த வியாபாரி விற்கிறாரு. 10% தள்ளுபடிக்கு விற்கிறாரு. அப்படி தள்ளுபடி பண்ணி விற்றாலும் அவளுக்கு 10% லாபம் ஆகுதாமா. அது லாபம் ஆகுது. அது எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 220 கொடுத்துட்டு, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு தள்ளுபடி கொடுத்தும் லாபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்களா, டிஸ்கவுண்ட் கொடுத்தும் ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த கண்டிஷனில் நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். சரியா? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். இந்த ஃபார்முலா, அதாவது தள்ளுபடி கொடுத்தும் ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் ப்ரைஸோ இல்லை வந்து மார்க்கெட் ப்ரைஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். எப்போவுமே என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 220 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் 10%, ப்ராஃபிட் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா எப்போவுமே டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100 கூட மைனஸ் பண்ணிப்போம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ப்ராஃபிட் அப்படின்னா 100 கூட ப்ளஸ் பண்ணிப்போம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 220 கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் என்ன, 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னால 100ல் 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90/100. ஓகேயா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டுறாங்க, நமக்கு தெரியாத அப்படியே போட்டாச்சு. ப்ராஃபிட் வந்து 10%. இப்போ 10% என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் 100 கூட. அப்போ 110/100 போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த 100யும் கேன்சல் பண்ணிடுவோம். ஒரு 0க்கு 0 போயிடும். இப்போ 11 டேபிள் அடித்தோன்னா இங்கே என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸாக என்ன இருக்குது, அப்போ 2 × 19 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 180 வந்துடுதா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்ன, 180. ஓகேயா?